Hello everyone. In the year 2026 CBSE 12th பேப்பர் எவாலுவேஷனுக்காக புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் OSM ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் எவாலுவேஷன். இதுக்காக ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவங்களோட பர்சனல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வெப்சைட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே நான் நம்மளோட ஒயாசிஸ் ஐடி, இது என்னோட பர்சனல் ஒயாசிஸ் ஐடி. உங்களுக்கு உங்களோட ஒயாசிஸ் ஐடியோட முன்னாடி போட்டிருக்கணும், அதுதான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு சிபிஎஸ்சி மெயிலில் ரிசீவ் ஆன பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் கோடு, இது வந்து என்னோட ஸ்கூல் கோடு. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இது வந்து டேட்டு மந்த்து இயரு, சம்டைம்ஸ் மந்த்து டேட்டு இயர்னு வருது. ஸோ அந்த டேட்டு மந்த்து இயர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், 6 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கிளிக் லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும், கிளிக் ஓகே. இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ எனக்கு வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அங்கே விண்டோ வந்துடும். சப்போஸ் விண்டோ வரல அப்படின்னா கோ டு ஹியர் அவர் யூசர் ஐடி அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு கேட்கும்போது இந்த மாதிரி நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற மாதிரி ஆல்ஃபபெட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட்டு க்ரோ த்ரூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் அப்படிங்கிறது நம்ம எப்படியெல்லாம் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து யூசர் மேனுவல். சரிங்களா? ஸோ யூசர் மேனுவல் வந்து நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ பிடிஎஃப் ஃபார்மேட். தென் கண்டினியூ ஃபார் எவாலுவேஷன். கண்டினியூ ஃபார் எவாலுவேஷன் கொடுக்கும்போது மெயின் அசஸ்மெண்ட்க்கு போகுது. ஸோ மெயின் அசஸ்மெண்ட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து விசிபிள் ஆகும். சப்போஸ் விசிபிள் ஆகலை அப்படின்னா ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் விசிபிள் ஆகும். இது வந்து அதாவது அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு சாம்பிள் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி பார்க்குறதுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐபியும் இங்கிலீஷும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் வைஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம தான் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, டே வைஸ் ஒவ்வொரு டேல எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் அப்படின்னா எத்தனை பேப்பர், அதாவது ஸ்கிரிப்ட் ஐடி எத்தனை பேப்பர் நான் எவாலுவேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் ஏஹெச்இ ரிவ்யூ, அது வந்து அவங்க ரிவ்யூ பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. எவால் மார்க் ரிப்போர்ட், ஸோ நான் எவாலுவேஷன் பண்ண மார்க் ரிப்போர்ட் நான் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஹெச்இ டீட்டெயில்ஸ், ஸோ அவங்க ஏதாவது நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து ஹெல்ப் டெஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஒன்று நமக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி வந்து யூஎஃப்இ வியூ இந்த மாதிரி எப்படி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் இந்த ஹெல்ப் டெஸ்க்லேயே வந்து வீடியோவாக பார்த்துக்கலாம். அவங்களே வந்து இன்பில்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மெயின் அசஸ்மெண்ட். ஸோ மெயின் அசஸ்மெண்ட் போயிட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கிலீஷ் ஆல்ரெடி நான் வந்து பாதி பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், டிராஃப்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி 4-5 பேஜஸ் டிராஃப்டில் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இடத்துல எனக்கு வந்து மார்க்ஸ், அதாவது கொஷின் நம்பர்ஸ் அலாங் வித் மார்க்ஸ். இங்கே வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ், 1 ஸ்டெப் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது நம்மளோட பழைய லாஸ்ட் இயர் எழுதினோடது வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே பிடிஎஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஓவராலாக 32 பேஜஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து ரீசெட்டு. ஸோ ஜஸ்ட் யூ கிளிக் ஆன் ரீசெட். இந்த மாதிரி அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி எனக்கு வந்து வரும். தென் மார்க் ஸ்கீமு, டிக் மார்க்கு, ராங் மார்க்கு, வியூ பட்டன்,
this is blank page. ஓகேவா? ஸோ blank page, this is rough work. rough work means RWன்னு கொடுத்துருக்கணும். rough work அவங்க rough work பண்ணாங்கன்னா RWன்னு கொடுத்துருவாங்க. then here notes கொடுத்துருக்காங்க, அதாவது repeated answers கொடுத்துருக்காங்க, then wrong question number, delete button. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் பட்டன். சேவ் பட்டன் நான் இப்போ ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிரேக் எடுக்கணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து பிரேக் எடுக்கிறதுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எல்லா மார்க்கும் ஃபில் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து எல்லா பேஜஸும் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அப்படின்ட்டு மட்டும்தான் இங்கே சப்மிட் பட்டன் ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வியூ பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ வியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த பேஜை பார்த்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வியூ பட்டன், ஸோ நான் 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டேன், அதனால் டபுள் இருக்குது. இப்போ நான் ஒன்று டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ டிசேபிள் திஸ் வியூ அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெலீட் பண்ணுங்கள். ஸோ டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூ வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் பிளாங்காக இருக்குது. ஸோ இங்கே பிளாங்க் பேஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளாங்க் பேஜ் வந்துடும். தென் தேர்ட் பேஜ் ஆல்ரெடி இது நான் ப்ரீவியஸாக கொஞ்சம் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருந்தது. இங்கே கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஷின் நம்பர் 7A. ஸோ 7A நான் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 7A. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இது எவாலுவேட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீவியஸ் பேப்பரு. ஸோ எவாலுவேட் 6 மார்க்ஸ். ஸோ இது எப்படி நான் எவாலுவேட் பண்ணணுங்கிறது காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு ஆஃப் இது பண்ணி சேவ் பண்ணி வச்சதுன்னா இது மாதிரி நான் பிரேக் எடுக்கும்போது ஆஃப் இது வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8th கொஷின் பண்ணுறேன். ஸோ 8th பி. ஸோ 8th பி கொஷின் இதில் 4 மார்க் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 1 மார்க். இதில் வந்து 4 அப்படின்னா 4 ஸ்டெப் ப்ராசஸ். இது மேக்ஸிமம் மார்க்கு. இங்கே வந்து 4 ஸ்டெப் ப்ராசஸ். அப்போ 4 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் எங்கே நீங்கள் பண்ணணுமோ ரைட் கிளிக் பண்ணி 1 மார்க்னா 1 மார்க். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும், இப்போ இது ராங் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல 0. தென் எகெயின் யூ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்கணுமோ அவ்வளோ மார்க் நீங்கள் எங்கே கொடுக்கணும். ஸோ ரைட் கிளிக் 1 மார்க். ஸோ 1 மார்க். தென் எகெயின் ரைட் கிளிக் 1 மார்க். ஸோ இப்போ நான் வந்து பண்ணதோட டோட்டல் நான் கொடுக்கணும். ஸோ டோட்டல் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் சம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களோட டோட்டல் வரும். இப்போ இதனோட 8th பியோட சம் வந்து 1 + 1. ஸோ இந்த சம் கொடுக்கல அப்படின்னா சப்மிட் பண்ணும்போது திரும்ப லூப் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த சம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சப்மிட் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நான் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ 8th A கொஷின் வந்து பி கொஷின் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ 8th A கொஷின் அவங்க அட்டன் பண்ணலை. அப்போ அட்டன் பண்ணலை அப்படின்னா நாட் அட்டெம்ப்டட் கொடுக்கணும். நாட் அட்டெம்ப்டட் கொடுக்கும்போது இது மாதிரி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ கிளிக் ஓகே. தென் இந்த இடத்துல வந்து நாட் அட்டெம்ப்டட் ஆட் ஆகிடும். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து பை மிஸ்டேக் நாட் அட்டெம்ப்டட் கொடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா எகெயின் கிளிக் தட் செலக்ட் த கொஷின் and click NA button. Then again confirmation message will be display. So here click OK. அப்போ அது வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹோல் பேஜ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10th 3rd கொஷின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நம்ம மார்க் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின். இப்போ ரிப்பீட்டட் ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து ஸ்டாம்ப் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் எல்லா மார்க்கும் என்டர் பண்ணியிருக்கேனான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு என்னோடய பேஜஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மார்க்கு ஓவர்வியூ வரும். அந்த மார்க்கு ஓவர்வியூ நான் செக் பண்ணிவிட்டு திரும்ப எகெயின் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டைம் அனாலிசிஸ் வரும். டு ஓப்பன் த நியூ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கிளிக் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து எவாலுவேஷனுக்காக வந்துடும். இப்போ நான் வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் எனக்கு வேண்டாம், நான் இப்போ எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னா கிளிக் எக்ஸிட் வந்து திரும்ப மெயின் அசஸ்மெண்ட்டுக்கு போயிடும். மெயின் அசஸ்மெண்ட்லேருந்து உங்களோட யூசர் ஐடி இருக்குது பாருங்கள். யூசர் ஐடிக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் வரும். ஸோ லாக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப யூ கேன் லாக் அவுட் ஆகிடும். திரும்ப நீங்கள் லாகின் பண்ணும்போது எகெயின் சேம் ப்ராசஸ். ஓடிபி ஒவ்வொரு டைமும் ஓடிபி கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூங்க.